சின்னஞ்சிறு சின்னஞ்சிறு ரகசியமே சின்னஞ்சிறு சின்னஞ்சிறு ரகசியமே சின்னஞ்சிறு சின்னஞ்சிறு அதிசயமே சின்னஞ்சிறு விரல் கொண்டு சார் வர சொல்லியிருந்தீங்க. உட்காருங்க ஜெசி. இட்ஸ் ஓகே சார், நான் நின்றுக்கிறேன். என்ன ஜெசி எவ்வளோ நேரம் நிற்பீங்க? உட்காருங்க. அப்போ நான் மட்டும் நிற்கவா சார்? நீங்களாம் நிற்கலாம் காவியா, தப்பே இல்லை. ப்ராஜெக்ட் டிராஃப்ட் எப்போ கொண்டு வரச்சுன்னா எப்போ கொண்டு வரீங்க? சார் அதான் ஈவினிங் கொண்டு வரேன்னு சொன்னிருந்தாங்க சார். சரிம்மா சரிம்மா, 2 பேரும் உட்கார முடிஞ்சா உட்காருங்க, இல்லைன்னா நின்னுங்க. நாங்கள் நின்றுக்குறோம் சார். அப்புறம் ஜெசி, நான் சொல்கிற சேஞ்சஸ் எல்லாம் பண்ணி எனக்கு நாளைக்கு ஈவினிங் போல் சப்மிட் பண்ணிடுறீங்களா? ஓகே சார். காதல் வந்ததும் கண்ணீன் உள்ளம் காதலை யாருக்கும் சொல்வதில்லை. புத்தகம் மூடிய மயிலிருஹா புத்தியில் மறிப்பால் தெரிவதில்லை. நெஞ்சை என் நெஞ்சை செல்லாயோ அவனோடு சென்றால் வரமாற்றா. இதெல்லாம் சேஞ்ச் பண்ணி நாளைக்கு கொண்டு வந்துருங்க. ஓகே சார். அதை தலையை நிமிர்ந்து கொஞ்சம் சொன்னால் நல்லா இருக்கும். அதுதானே பெருமாடு. ஓகே சார். ஓகே. அப்புறம் காவியா உங்கள் டாக்குமெண்ட் கொடுங்க, நாளைக்கு ஈவினிங் வந்து என்னென்ன சேஞ்சஸ்ன்னு கேட்டுக்கோங்க. ஓகே சார். அந்த கிளைண்ட்டை ஆதிக்கு ரெஃபர் பண்ணதே நான் தான். இப்போ அந்த ப்ராஜெக்ட் தாரா லீட் பண்ணணுமா? எப்படித்தானோ பார்த்து பார்த்து பண்ண ஒரு ஃப்ரெஷர் கையில் தூக்கி கொடுத்துட்டானே. எத்தனை வாட்டி இந்த கம்பெனிக்கு பிரச்சனை வரையிலெல்லாம் நான் கூட இருந்திருக்கேன். ஃபர்ஸ்ட்ல இருந்து இங்கே எம்ப்ளாயாக இருக்கேன். எனக்கு கொடுக்காத மதிப்பை ஒரு ஃப்ரெஷருக்கு கொடுத்துருக்குறான் அந்த ஆதி. செல்வம். சொல்லுங்க ஷாலினி. ஓவர் டைம் பார்க்க வைங்க. ஆமாம், அதான் பிளான் பண்ணியிருக்கேன். லாக் ஆஃபுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி கொண்டு போய் கொடுத்தா அதுக்கப்புறம் 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணியே ஆகணும். சூப்பர். பாருங்க ஷாலினி, ஒரு ஃப்ரெஷராக அவளை லீட் பண்ண சொல்லியிருக்கான் அந்த ஆதி. எனக்கு கோபமாக வருது. ஆமாம் செல்வம், உங்களுக்கு நல்லா தெரியும் ஆதியை பற்றி. பொண்ணுங்கன்னாவே நாளடி தள்ளி தான் நிற்பார். ஃப்ரெஷரை வேலைக்கு எடுங்கன்னு சொல்லும்போதே நான் யோசித்தேன், இது ஏதோ தப்பாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. இது அப்படி என்ன பேசினா என்ன சொன்னான்னு தெரில. இப்போது ப்ராஜெக்டை அவளை லீட் பண்ண சொல்லியிருக்காரு. இதில் ஏதோ ஒன்று இருக்குது. ஆமாம், நான் கூட யோசித்தேன். உங்ககிட்ட கூட அஃபிஷியலாக இருக்க தவிர வேறு எதுவும் பேசினதில்ல. அப்புறம் எப்படி அவளுக்கு தெரியலையே. சரி விடுங்க, பார்த்துக்கலாம். ஓகே ஓகே, டைம் ஆச்சு, இப்போ போனால் கரெக்டாக இருக்கும். ஓகே ஷாலினி. ஹாய் தாரா. ஹாய் செல்வம், சொல்லுங்க. நான் உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் மெயில் பண்ணியிருக்கேன். அதுக்கு ஒரு போர்ட்ஃபோலியோ மாதிரி ரெடி பண்ணி தரீங்களா? செல்வம், லாக் ஆஃப் டைம் வந்துடுச்சுல. ஐயோ தாரா, இது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராஜெக்ட். ப்ளீஸ் இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்களேன். எனக்கும் டைம் ஆச்சு. லாக் ஆஃப் வந்துட்டு நான் வீட்டுக்கு போகிறேன். ப்ளீஸ் நீங்கள் இதை மட்டும் முடிச்சுட்டு கிளம்புங்களேன். எனக்கு மெயில் பண்ணிடுங்க முடிச்சுட்டு. என்ன இந்த ஆள் பாட்டுக்கு சொல்லிட்டு போகிறான். ஷோ டிசைன் பண்ணணும்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம் வேணும்ல. ஏசப்பா, ஃபர்ஸ்ட் டேவே எக்ஸ்ட்ரா ஒர்க்கா? என்ன தாரா, ஆஃபீஸ்லேயே தங்கிடலான்னு முடிவு பண்ணிட்டீங்க போலயே. அது அப்படி இல்லை, செல்வம் ஒரு டிசைன் கொடுத்து பண்ண சொன்னாங்க, அதான். வீட்டுக்கு கிளம்புங்க, எதாக இருந்தாலும் நாளைக்கு வந்து பார்த்துக்குங்க. இல்லை ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படி சொன்னாங்களே. நான் சொன்னேன்னு சொல்லுங்க. ஓகே. இம்பார்ட்டன்ட் ஒர்க்குனா செல்வமே பண்ணியிருக்க வேண்டியதானே. எதுக்கு தாராவை விட்டு பண்ண சொல்கிறாரு? நான் யாரையும் ஓவர் டைம்லாம் பார்க்க சொன்னதே இல்லை. நம்ம கம்பெனிக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. நம்ம ஒர்க்கர்ஸ் இப்படி ட்ரீட் பண்ணால் அவங்க எப்படி நம்ம கம்பெனிக்காக உழைப்பாங்க? ச்சே, செல்வம் கிட்ட நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. ஏங்க பையன்கிட்ட அப்படி நடந்துக்கிட்டீங்க? அப்பதான் அவன் கல்யாணத்துக்கு ஒத்துக்குவான். பார்த்தல எப்படி பேசிட்டு போறான்னு. இருந்தாலும் பையன் முகம் வாடி போச்சுங்க. அதெல்லாம் பார்க்காத கஸ்தூரி. இப்படியெல்லாம் பார்த்தீன்னு வச்சுக்கோ, அவன் கல்யாணமே பண்ணிக்க மாட்டான். அவன் வாழ்க்கை வீணாக்கிக்குவான். சரிங்க. ஆதி சொல்லுங்க. ஏப்பா கோவப்படுற? இந்த அம்மா மேல
உனக்கு அப்படி என்ன கோபம்? கல்யாணம் பண்ணிக்கோன்னு டார்ச்சர் பண்ணுறீங்க. அப்புறம் நான் கோவப்படுறேன்னு என்கிட்டயே வந்து சொல்கிறீங்க. என்ன பண்ண சொல்கிறீங்க என்னைய? உன் நல்லதுக்கு தானே சொல்லிட்டு இருக்காங்க. எது நல்லது? எனக்கு பிடிக்காத ஒரு கல்யாணத்தை பண்ணுறது எனக்கு நல்லதா? ஆமா, நீ கல்யாணம் பண்ணி உன் குடும்பத்தோட வாழ்ந்தனா தானே நாங்க நிம்மதியா அங்க போய் உங்க அண்ணா கூட இருக்க முடியும். நீங்கள் அவன் கூட போய் இருக்கறதுக்கு நான் ஏன் கல்யாணம் பண்ணிக்கணும்? இங்க பாராதி, முதல்ல கத்துறதை நிறுத்து. இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு வளர்த்து அழகு பார்த்து உனக்கு எதுக்கு? நாளைக்கு உனக்கு ஒரு நல்ல லைஃப் அமையணுங்கிறதுக்காக தானே. உனக்கு ஒரு நல்ல லைஃப் அமைஞ்சா தானே நாங்க 2 பேரும் நிம்மதியா இருக்க முடியும். அதை பத்தியெல்லாம் நீ நினைக்கிறியா? நாங்க இப்ப அமெரிக்கா போய் அங்கேயே செட்டில் ஆகணுங்கிறத தாண்டியும் உனக்கு ஒரு நல்ல லைஃப் அமையணுங்கிறது தான் எங்க ஆசை. எனக்கு ஒரு நல்ல லைஃப் அமையணும்னு உங்களுக்கு ஆசை இருந்தால் என்னை அப்படியே விட்டுருங்க. நான் என் கம்பெனியை பார்த்துட்டு நல்லா இருப்பேன். எனக்கு நல்ல லைஃப் இருக்கும். இங்க பார், நேத்து சொன்னதுதான் இன்னைக்கும் ஒரே மாசம்தான் டைம். அதுக்குள்ள நீ கல்யாணம் பண்ணிக்கணும். இங்கே பாருங்க, இந்த மிரட்டுற வேலையெல்லாம் வேண்டாம். உங்கள் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் என் கையை விட்டு போனால் என்னால் டெவலப் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்களா கம்பெனியை? முடியவே முடியாது. நீ கண்டிப்பா டெவலப் பண்ண மாட்ட. ஏன்னா நான் விட்டு கொடுத்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நான் வாங்கிட்டு திரும்பி வாங்கிக்கிட்டேன்னா நீ மறுபடியும் ஜீரோல வந்து நிப்ப. ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அப்பா, நான் சொன்னதை செய்வாதி. ஏங்க நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு கஸ்தூரி. அவனுக்கு வக்காலத்தை வாங்கிட்டு வராத. பெத்த அப்பா அம்மா நீங்களே என்ன புரிஞ்சுக்காதப்போ இன்னொருத்தி வந்து என்ன புரிஞ்சுக்குவா போறா? அப்படி எனக்கு ஒரு பிடிக்காத விஷயத்த செஞ்சு வைக்கணும். ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு பாடுபடுறீங்க? எனக்கு கம்பெனி 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 அது மட்டும்தான் நினைவில் இருக்கு. ஒரு பொண்ணை பார்க்கணுன்னா சே, என்னோட ட்ரீமெல்லாம் அச்சீவ் பண்ணாம நான் யாரையும் பார்க்கறதாவே இல்லை. ஐயோ, என்ன இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு? பிள்ளைகளாம் அங்கே காத்து கிடக்குமே, சாப்பிட்டுச்சோ இல்லையோ? ஐயோ, பாருங்க, இந்த பக்கத்துல வருது. கருவினில் என்னை சுமந்து தெருவினில் நீ நடந்தா தேரினில் ஊர்வலமே அம்மா. பூச்சாண்டி வரும்போது முந்தானை திரை போர்த்தி மனபயம் தீர்த்தாயே அம்மா. காணாத கடவுளுக்கு என் கைகள் வணங்காது, உனக்கு இன்னுயிரே ஆரத்தி. தந்தானே நானே தானே தந்தானோ தானே நானேனோ தானே தந்தானே நானே தானே தந்தானோ தானே நானேனோ. பூச்சாண்டி வரும்போது முந்தானை திரை போர்த்தி மனபயம் தீர்த்தாயே அம்மா. காணாத கடவுளுக்கு என் கைகள் வணங்காது. ஐயோ, எந்த படுபாவையோ அடிச்சு போட்டு போயிட்டானே. அம்மா, உயிரெலாம் இருக்கு. நம்ம ஃபோன் பண்ணி போலீஸு நம்மளை கேஸு கோர்ட்டு நிறுத்திட்டா. எதுக்கும் ஃபோன் பண்ணுவோம், பாவம். ஹலோ, 108? இங்கே ஒரு அம்மா ஆக்சிடெண்ட் ஆகி கீழே விழுந்து கிடக்குறாங்கப்பா. அது வந்து அந்த குமார் நகரில் பெரிய வீட்டுக்கிட்ட. ரொம்ப பெரிய ஆக்சிடெண்ட் தான், கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. ஐயா, அடி கொஞ்சம் பழமா போட்டுருக்கும்போது சீக்கிரம் சீக்கிரம் தூக்குங்க. வாப்பா. அடிச்ச மாதிரி இருக்கு. நம்ம தான் போதையில் விழுறோம் போல. ஐயோ கடவுளே, கோவமா வருது. 1 மாசம் தான் டைமா. 1 மாசத்துக்குள்ள நான் என்ன பண்ணுவேன்? என்ன தாராவையும் காணோம், அம்மாவையும் காணோம், இவ்வளோ லேட் பண்ணுறாங்க. நீ ஏடி வெளியே உட்காந்துருக்க? அம்மாவும் வரல, இன்னையும் காணோம், அதான் உட்காந்துட்டேன் வெளியவே. என்னது, அம்மா வரலையா? இன்னும் வரல. ஃபோன் பண்ணியா? பண்ணி பார்த்தேன், ஆனால் யாருமே எடுக்கல. சரி வா, உள்ள போகலாம்.
Oh my god, we need to take her to ICU. Come fast, 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 fast. அம்மா தான் கூப்பிடுறாங்க, எடுத்து பேசு. ஹலோ அம்மா. ஹலோ, உங்கள் அம்மாவுக்கு நீங்க யாரு? இல்லைம்மா, உங்கள் அம்மாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. டிபி ஹாஸ்பிட்டலில் சேர்த்திருக்கோம், கொஞ்சம் வரீங்களா? என்ன சொல்றீங்க? இதோ உடனே வரோம். என்னடி ஆச்சு? ஏன் இப்படி ஷாக் ஆகுற? அம்மாக்கு ஆக்சிடென்ட் ஆண்டி. என்னடி சொல்ற? ஆமாண்டி, வா சீக்கிரம் போலாம். சார், நீங்க தான் கால் பண்ணியிருந்தீங்களா? நீங்கள் தான் அந்த அம்மாவோட பொண்ணுங்களாம்மா? ஆமாம், நான் தான் கால் பண்ணியிருந்தேன். என்ன சார் ஆச்சு? எப்படி? ஒரு கார் வேகமாக வந்துச்சுமா, அடிச்சு போட்டு போயிடுச்சு. நான் தான் ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி இங்கே கொண்டு வந்தேன். சரிம்மா, எனக்கும் நேராச்சு, தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் வீட்டுக்கு போகிறேன். ஓகே சார். பாவம், 2 சின்ன பிள்ளைங்களா இருக்குது, என்ன பண்ண போகுதுங்களோ. நமக்கு அம்மாவை விட்டா யாரு தரா இருக்கா? கவலைப்படாதடி, அம்மாக்கு ஒன்றும் ஆகாது. நான் இருக்கேன்ல, அழுகாத. எனக்கு பயமா இருக்கு, பார்த்துக்கலாம். நீங்க தான் அந்த பேஷண்டோட அட்டெண்டரா? எஸ் டாக்டர். அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் முடிச்சிட்டோம்மா, ஐசியூல இருக்காங்க. அவங்களுக்கு ஹெட்ல கொஞ்சம் பெரிய இன்ஜுரி. நீங்க போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்துட்டு ஆபரேஷன் பண்ணியே ஆகணும். ஒரு 3 lakhs மட்டும் பே பண்ணிருங்க. டாக்டர். ஆமாம்மா, அவங்களுக்கு கொஞ்சம் பெரிய இன்ஜுரி தான் ஹெட்ல. சீக்கிரம் கட்டுங்க, எவ்வளோ சீக்கிரம் கட்டுறீங்களோ அது நல்லது. ஆனால் கண்டிப்பாக ஒரு 2 நாள் ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும்மா. ஓகே டாக்டர். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு தாரா. நான் இருக்கேன்ல ஜெசி, ஏன் அழுகுற? இல்லை, நம்ம 3 லட்சம் ரூபாய்க்கு எங்கே போவோம்? நம்மக்கிட்ட காசு இருக்கா? என்ன பண்ணுறதுனே தெரியலையே. அதெல்லாம் நான் பார்த்துக்குவேன், நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத. பயமா இருக்கு தாரா. நான் தான் பார்த்துக்கிறேன், சொல்கிறேன்லடி. சரி தாரா, ஜெசி, காவ்யா, ஃபீல் பண்ணாதீங்க அடி. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு காவ்யா. இங்கே பாரு ஜெசி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ ஃபீல் பண்ணக்கூடாது, சரியா? நான் தான் சொல்கிறேன்ல ஜெசி, நான் இருக்கும்போது உனக்கு என்ன கவலை? சரி, நான் அழுகல. ஐயோ, 3 லட்சம் ரூபாய்க்கு நான் எங்கே போவேன்? 2 நாளில் கட்டணும், 2 நாள் ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும்னு சொல்கிறாங்களே, என்ன பண்ணுறது? யார்கிட்ட கேட்குறது? நமக்கு யாரை தெரியும்? பேசாமல் ஆதிசாட்டி கேட்கலாமா? ஆனால் நான் இன்றைக்கி தானே ஒர்க் ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ண அடுத்த நாள் எப்படி இவ்வளோ அமௌண்ட் கேட்குறது? இதை தவிர எனக்கு வேறு வழியும் இல்லையே. சரி தாரா, மனசை தேத்திட்டு நாளைக்கு போய் கேளு, என்ன நடந்தாலும் நடக்கட்டும். தாரா, சொல்லு. நீ எப்படி ரெடி பண்ணுவ? நான் ரெடி பண்ணிடுவேன்னு சொல்கிறேன் இல்லடி. அழுகாத ஃபஸ்ட்டு, ஒரு மாதிரி இருக்க, உட்காரு. இந்த மருந்து மாத்திரையெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வரீங்களா? ஓகே, கொடுத்தாரா, நான் போய் வாங்கிட்டு வரேன். இல்லை, நானே போகிறேன். பரவாயில்ல, கூட நான் வாங்கிட்டு வந்து தரேன். இல்லை, நீ ஜெஸியை பார்த்துக்கோ ப்ளீஸ். சரி ஜெஸி, ஏதாவது சாப்பிட வாங்கிட்டு வரவா? இல்லடி, எனக்கு எதுவும் வேண்டாம் இப்போதைக்கு. கொஞ்சமாச்சும் சாப்பிடுங்கடி, நைட்டு சாப்பிடாம இருந்தா எப்படி? தாரா வரட்டும், பார்க்கலாம். என்னது, இந்த பொண்ணோட அம்மாவா? கஷ்டமா இருக்கே நமக்கே, பாவம். ஏமா,
அந்த ஆக்சிடென்ட் கேஸோட அட்டெண்டர் நீங்களா? எஸ் சார். ஓகே, எப்படி ஆச்சு, என்ன ஆச்சு, அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? நோ சார், எங்களுக்கு கால் வந்தது இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் சேர்த்திருக்கோன்னு, அவ்வளோதான். ஓகேம்மா, கொஞ்சம் டீட்டெயில்ஸ் தேவைப்படுது. அவங்க டீட்டெயில்ஸ் அது மட்டும் கொடுங்க. ப்ளஸ் அது அந்த இடத்துல வந்துட்டு சிசிடிவிலாம் பெருசாக இல்லை. யார் ஆக்சிடென்ட் பண்ணாங்கன்னு தெரியல. ஒரு 2 to 3 கிலோமீட்டர்ஸ்க்கெல்லாமே எந்த சிசிடிவியும் இருக்க மாதிரி தெரில. நாங்கள் எல்லாமே செக் பண்ணிட்டோம். ஓகே சார், எப்படியாவது கண்டுபிடிங்க சார். அவன் பாட்டுக்கு அடிச்சுட்டு நிற்காம கூட போயிட்டான். புரியுதுமா, கண்டிப்பாக கண்டுபிடிப்போம், கவலைப்படாதீங்க. ஓகே சார். டாக்டர், சொல்லுங்க சார். இப்போ எப்படி இருக்காங்க? ரொம்ப கஷ்டம் தான் சார். அவங்களுக்கு ரொம்ப அடிபட்டிருக்கு. அது முக்கியமாக தலையில் ரொம்ப அடிபட்டிருக்கு. ஒரு 2 டேஸில் ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும். ஓகே, இப்போதைக்கு அவங்களுக்கு கான்ஷியஸ் திரும்பி வரல சார். மயக்கத்தில் தான் இருக்காங்க. ஓகே டாக்டர், எதாக இருந்தாலும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஓகே சார். கவலைப்படாதீங்க. ஆக்சிடென்ட் யார் பண்ணாங்களோ சீக்கிரமாக நான் கண்டுபிடிப்பேன். அவங்களுக்கான தண்டனையை வாங்கி கொடுப்பேன். ஓகே சார். உங்களுக்கு எந்த ப்ராப்ளம்னாலும் எனக்கு கால் பண்ணுங்க. நம்பர் வேணுமா? ஓகே, கொடுங்க. 9825 அப்புறம் ஓகே சார். இது என்னோட பர்சனல் நம்பர் தான். நீங்கள் வேறு யாராவது எடுத்துருவாங்களோ அப்படிங்கிற பயம்லாம் உங்களுக்கு தேவையில்லை. நீங்கள் தாராளமாக கால் பண்ணலாம். அம்மாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் கண் விழிச்சா கூட என்னை கூப்பிடுங்க. நான் அவங்கக்கிட்ட விசாரிச்சுக்கிறேன். ஓகே சார். சரிம்மா. தாரா, சொல்லடி. போலீஸ் வந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் விசாரிச்சுட்டு போனாங்க. ஓ, மொபைல் நம்பர் கொடுத்துட்டு போயிருக்காங்க. எதாக இருந்தாலும் கால் பண்ண சொல்லி. சரிடி. சரி வாங்க, 2 பேரும் போய் சாப்பிட்டு வரலாம். இல்லை எனக்கு வேணாம், நீ ஜெஸியை கூட்டிகிட்டு போய் சாப்பிட வச்சு கூட்டிகிட்டு வரியா? நீ வந்தா அவள் வருவா தாரா. எனக்கு வேணாண்டி. நீ இப்படி பண்ணுறீங்க, ப்ளீஸ் கொஞ்சமாவது சாப்பிடுங்க. சாப்பிட்டா தானே உங்கள் அம்மாவை நீங்கள் பார்த்துக்க முடியும். எனக்கு தாரா சொல்கிறத கேளு. நீ வந்ததா ஜெஸி வருவா. சரி போகலாம். காவ்யா, ஜெஸியை பார்த்துக்கோ. நான் ஆஃபீஸ் வரைக்கும் போயிட்டு வரேன். ஆஃபீஸா? இதுக்கு லீவ் போட முடியாதா? அப்படி இல்லை காவ்யா, நான் லீவ் தான் சொல்ல போகிறேன். ப்ளஸ் அமௌண்ட் வேணும்ல கட்டுறதுக்கு, அதான் சார்கிட்ட கேட்டு பார்க்கலான்ட்டு. சரி ஓகே, கேட்டுட்டு வா, நான் அது வரைக்கும் பார்த்துக்கிறேன். ஷோ, சரியான தலைவலியாக இருக்கு. இப்போ என்ன பண்ணுறது? டென்ஷனாகவும் இருக்குது. ஏன் தான் நம்ம அப்பா அம்மா மட்டும் இப்படி இருக்காங்களோ? கல்யாணம் பண்ணி என்னத்தை சாதிக்க போகிறேன்னு தான் தெரியல எனக்கு. ஆதி சார். ஆதி. சொல்லுங்க தாரா. ஆதி, எனக்கு ஒரு 3 lakhs வேணும். கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி தரீங்களா? என்னது 3 lakhs-ஆ? என்ன விளையாடுறீங்களா? நேத்து தானே ஜாயின் பண்ணீங்க. இல்லை ஆதி, அது வந்து எங்கள் அம்மாவுக்கு. உங்க அம்மாக்கு முழுசா சொல்லுங்க, ஏன் பாதியில நிறுத்திட்டீங்க? எங்கள் அம்மாவுக்கு ஆக்சிடென்ட் ஆதி. நேற்று ஹாஸ்பிட்டலில் சேர்த்திருந்தோம். 2 daysக்குள்ள பணம் கட்டினா தான் ஆப்ரேஷன் பண்ணுவேன்னு சொல்லிட்டாங்க. தான் எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல. ஓ, ப்ளீஸ் சார், நீங்கள் எனக்கு சேலரி கூட கொடுக்க வேணாம். அக்ரிமெண்ட் கூட போட்டுக்கோங்க. எவ்வளோ தரணுமோ அதுக்கு வட்டியோட வேணாலும் தந்துடுறேன். ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க ஆதி, ப்ளீஸ்.